வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். யூடியூப்பில் உங்களுக்கும் டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எங்களை மாதிரி ஒரு வீட்டு செலவுக்கு ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களான்னா நான் வந்து சொல்லித்தரேன். எங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லித்தர ஆள் இல்லை, நான் சொல்லித்தரேன். யூடியூப்குள்ளே வாங்க, கமெண்டில் பாருங்கள், என் நம்பர் பின் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மட்டும்தான் வரும். வாட்ஸ்அப் மெசேஜ் வாங்க, இலவசம் கிடையாது, பணம் வாங்கி கொண்டு தான் சொல்லி தருகிறேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இந்த வீடியோவில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். இன்னொன்று, நான் வீடியோக்குள்ளே சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பிடிக்காதவங்க என் வீடியோ பார்க்காதீங்க, சரியா? உண்மையிலே யாருக்கு உரைக்கணுமோ அவங்களுக்கு உரைச்சிக்கிறோம். ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க வீடியோ பார்க்குறதே தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ளவங்களாம் ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்கள தான் போய் தேடி 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 பிடிக்காதவங்க என்ன செய்கிறாங்கிறத யோசிச்சு நம்ம வேலையை நம்ம விட்டுருவோம். பார்த்தீங்களா? எனக்கு பிடிக்கலைன்னா நான் அவளை பார்க்கவே மாட்டேன். யாராவது ஷேர் பண்ணி விட்டாத்தே இந்த பார் இந்தவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால் எனக்கு பிடிக்காதவளை நான் பார்க்கவும் மாட்டேன். யாரும் என்னை பிடிக்காத வீடியோவை எனக்கு ஷேரும் பண்ணி விடாதீங்க, சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஒன்றும் இல்லைங்க, வீட்டு வேலை வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கோம். லோனுக்கும் நிறைய ப்ரொசீஜர் கேட்குறாங்க. என்னமோ ப்ளூ பிரிண்ட்டு அது இதுன்னு. அவன் 15,000 20,000 ப்ளூ பிரிண்ட் கொடுக்க அவன் கேட்குறான். அவன் சொல்ல நினைக்காதீங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்படி இப்படின்னு ஒரு வீட்டுக்கே இம்பிட்டு ஒரு லோன் வாங்குறதுக்கே 1,00,000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க, எல்லா செலவெல்லாம் போது. சரி, நம்ம ஃபினான்சியலில் வாங்கலான்னு பார்த்தா அவன் என்னமோ 1 வாரம் வெயிட் பண்ணுங்க, 2 வாரம் வெயிட் பண்ணுங்க, என்னமோ பழைய பாம்பெலாம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, பரவாயில்ல, நம்மளும் விறுவிறுன்னு வேலை முடித்தாலும் கந்திசிட்டியாக போயிடும். ஏற்கனவே 13 ரூபா வந்துருச்சு. நம்ம வீட்டு எவ்வளோன்னு கூட ஒரு தொகை கேட்டாங்க. இது வரைக்கும் 13 ரூபா. இன்னும் பூசலை கொள்ளலை. இன்னும் ஆகுங்கிறாங்கேயோ, முடியலை. இன்னும் ஆகுன்றாங்க. அது எம்பிட்டு வரப்போதோ தெரிலங்க எனக்கு. சரி, பரவாயில்ல. சில பேர் வந்து யூடியூப்பில் வந்துட்டு வீடு கட்டுறோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. என் பழைய வீட்டை பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த யூடியூப்புக்குள்ளே வந்திருக்கேன். என் பழைய வீடெல்லாம் என்னை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என் லட்சியம் வீடு கட்டுறது. நம்ம கடனை வாங்கி உடனே வாங்கினாலும் வீடு கட்டி போகணுங்கிறது என்னை ரொம்ப நாள் என் லட்சியம். நாங்கள்லாம் விடிஞ்சால் தீவாளிங்க, நைட்டில் வீடு இடிஞ்சு விழுந்து எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அந்த ஒரு நிலமையில தான் நான் வைராக்கியமாக பாப்பா வயிற்றில் இருந்துச்சு 3 மாதம். நம்ம இங்கே இருக்கவே கூடாது. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ளே. பாம்பெல்லாம் டெய்லி பாம்பு வரும், தெரியும் எல்லாருக்குமே. எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும்ன்ட்டு 2 நாளாக அந்த பெரிய நல்ல பாம்பு கூட 2 நாளாக இருந்திருக்கும். அது ஆட்டுக்கு விட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும், கம்பிகளை அப்படியே வரும். நான்லாம் என் கை இவ்வளோ தூரம் என் கைக்கிட்ட வந்து கம்பியை வச்சு இப்படி பிடிச்சி நிறைய நடந்திருக்குங்க. உயிரை பணையை வச்சு அந்த வீட்டில் இருந்து ஒரு லட்சியத்தோட கடன் உடனே வாங்கி தான் கட்டுறோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் யூடியூப்பில் சம்பளம் வருதுன்னு மட்டும் நம்பி என்னைய மாதிரி நீங்களும் நம்பி யூடியூப்பில் இறங்காதீங்க. யூடியூப்புங்கிறது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. தெரிஞ்சுக்கிறேன்னா அட்டகாச குடும்பம் சேனலில் யூடியூப் பற்றி வீடியோ போட்டுருக்கேன். அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி வரணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் போய் பாருங்கள். இது வந்து என்னோடய பர்சனல் மட்டும், என்னை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்காக வெயிட் பண்ணுறோம். கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்னு நம்புகிறேன். அதேமாதிரி பிள்ளையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். யார் முதலமைச்சராக வருவார்னு வெயிட் பண்ணி என் மகன் இன்னும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை. ஏன்னா ஏதாச்சும் சலுகைகள் தருவாங்க, ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஆக்குன்னு பார்த்தா கஜானாவே காலியாக இருக்குங்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு நல்லபடியாக வந்து எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எனக்குங்கள நமக்கு எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரிதான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லோன் வந்ததுக்கப்புறம் தாங்க வீட்டு வேலை ஆரம்பிக்கணும். இன்னொன்று, நாங்கள் ஆடம்பரமாக நிறைய எதுவும் செய்யலை, எல்லாத்தையும் குறைச்சிக்கிட போகிறோம். டைல்ஸ் எல்லாம் போடலை, சிமெண்ட்டு தரதையும் போட போகிறோம். ஏன்னா நம்ம வீடுன்னு ஒன்று நமக்கு பாதுகாப்பாக இருந்து அங்கே போய் சேர்ந்தா சரின்னு போயிடுச்சு இப்போ. ஆமாம், சில பேர் நினைப்பீங்க, இந்த 12 லட்ச ரூபாய்க்குள்ள ஆதாரங்களை நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். ஒரு நாள் இப்பயே காட்டுறேருங்க. சாரிங்க, இப்போ கட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட் வேறு கண்டென்ட்டு. இப்போ இன்னொரு நாளைக்கு அதை ஒரு கண்டென்ட்டாக போடுவேன்ல. ஆமாம், உண்மையை சொல்கிறேங்க. இது என்ன, நீங்கள் பார்த்தா தானே எனக்கு வாட்ஸ்அப் வரும், நீங்கள் பார்த்தா தான் டாலர் வரும். என் வீட்டை பற்றி அந்த அடகு வச்சதுகளை வச்சு கடனை உடனே வாங்கின டீட்டெயிலாம் ஒரு நாளைக்கு காட்டுறேன். இந்த லோனை வாங்கிக்கிடுவான், மொத்தமாக காட்டுவான். என்னங்க, உங்கள்கிட்ட ஒளிவு முறை எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 4 வருஷமாக நான் சொன்னதையே தான் சொல்லுகிறேன்.
சொல்லாத எதுவும் சொல்லவில்லை, நடக்காதது எதையும் சொல்லவில்லை. எனக்கு என்ன நடந்தாலும் உங்ககிட்ட கண்ணாடி மாதிரி பிரதிபலித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து என் கூட பயணிக்கிறவர்களுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் இவ்வளோ வருஷமாக என் வீடியோ பார்த்துக்கிட்டே வர்றவங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைய பெற்று நான் வரமுன்னே என்ன பாடுபட்டேன், எப்படி வந்தேன், என்ன 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டு நான் யூடியூப்புக்குள்ளே ரன் பண்ணுறேன். நீங்களுமே குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூட யூடியூப் ரன் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பச்சை பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். பள்ளிக்கூடங்களுக்கு கூட அனுப்புகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடலாம். நான் பாப்பா வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இங்கே வீடியோவும் போட முடியல, சொல்லி கொடுக்கணும், அதுலேயும் கேட்பாங்க. அடுத்து வந்து வீட்டு வேலை பார்க்கணும், நிறைய இருக்குது. 3 பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிறணும், அதுகளை பள்ளிக்கூடம் அனுப்பணும். இன்னும் வந்து தம்பியை பள்ளிக்கூடம் சேர்த்தா அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், அவனுக்கு ஆட்டோவுக்கே மாதம் 3000 ரூபான்றாங்க. நிறைய அப்படி பயமாக இருக்குங்க. நெசமாகவே வாழ்க்கையில் கடன் மட்டும் யாரும் ரொம்ப வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது, சொல்லிவிட்டேன். ஆமாம், இப்போ எனக்கு என் மகன் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி வர செலவுகளை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அவனுக்கு மாதம் உள்ளக்க போகும்போது 13,000 ரூபா கட்டணும்னு இருக்காங்க. மாதம் ஒவ்வொரு என்னமோ டேமுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பரீட்சைனா டேமா, நம்ம கழுவியை கஞ்சி குடிச்சது செத்தாதானே சுடுகாடு தெரியும்பாங்கல்ல, அது மாதிரி டேமுங்கிறாங்க. ஒவ்வொரு டேமுக்கு 3000 ரூபா கட்டணுமா. அப்புறம் என்னமோங்கிறாங்க, என்னன்றாங்க, யூனிஃபார்ம்லாம் அவங்க தரமாட்டாங்களாம், நம்மதே வாங்கிக்கிறணுமா, என்னென்னமோ சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம்னா அப்போ இவ்வளோ செலவாகுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை எப்படியாவது சேர்த்து விட்றணும். 6D 2D இன்றைக்கி 6Dலாம் அவனுக்கு கிடைக்காது. 4.5 வயசு ஆயிடுச்சுன்ட்டு ஆக சாதி சான்றிதழ் அப்ளை பண்ண கொடுத்தோம், அதை போய் வாங்க முடியலன்னு போகணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளத்தே இந்த யூடியூப்புக்குள்ளே இருக்கும். ஆமாம், யூடியூப்புன்ட்டு நீங்கள் ஆட்டுக்கு அப்படி இப்படி நினைக்காதீங்க, எல்லாமே நிறைய இருக்குது. இதில் மன உளைச்சல்கள் வேறு வந்துடும். இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அது வந்து நான் யூடியூப்பில் இது வரைக்கும் நான் காட்டிக்கிறல, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அது வந்து சொன்னோம்னா அது ஒரு இதாக நம்மளை எப்படி சொல்லுவாங்க, அந்த வேணாம். எனக்கு இந்த இஷ்யூ ஒரு 3 வருஷமாக இருக்குது. என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நமக்கு நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் இந்த விஷயம். அதனால் நம்ம வந்து அதை வெளிப்படுத்திக்கிறாமல் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு வரோம். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை எங்கேயும் தனியாக விட மாட்டார், நான் எங்கேயும் தனியாக போக மாட்டேன். சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து காலப்போக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது. 3 வருஷமான ரகசியம் அது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்ட்டு. அதனாலே இந்த பிள்ளைகளை கூட ரொம்ப கத்துனேன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் அமைதியார் அப்படின்ட்டு அவரையும் கத்த விடுவார் ஒரு நாள். எனக்கு என்ன செய்ய, பெண்கள்னால் வாழ்க்கையில் கத்தி சாக வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஏதோ ஒரு விளாகு, ஏதோ ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்கேன். உங்களுக்கு போர் அடித்தாலும் போர் அடிக்காத மாதிரி பார்த்து லைக்கு போட்டு இப்படி தள்ளுனீங்கன்னா ஹைப்புன்னு வரும், அதை கொடுங்க. மற்ற வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். வீடியோ எங்கள் வீட்டு இது வரைக்கும் 13 லட்ச ரூபா செலவாயிருக்கு. 14 என்னமோ சொன்னார் எங்கள் வீட்டுக்கார். எனக்கு இந்த கடன் அட்டையை பார்த்தாலே நடுங்குது. வீடு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு செலவு இருக்குது. இப்படி மண்டையை கலட்டி தனியாக வச்சுருவோமான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் உள்ளது தான், எனக்கு மட்டும் இல்லை, என்ன இருக்குன்னு நான் சொல்ல வரல. விரலுக்கு தக்கன வீக்க வேணும் இல்லையா, இந்த விரலுக்கு தக்கனத்தானே வீக்க இருந்தால் அதால் தாங்க முடியும். சும்மா தண்டி இருந்துச்சுன்னா அந்த கையால் தாங்க முடியுமா, கை டவக்குன்னு விழுந்துடும். அது மாதிரி தான் நமக்கு தக்கன நம்மளால் முடிஞ்சது தக்கன. 4 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கார் வியாபாரத்துக்கு போயிருக்கார். வீட்டு வேலை எதுக்குள்ள கூடயே கிடந்தாரா, திடீர்னு எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு கூட. அதனால் அவர் என்னையும் தனியாக விட்டு போக முடியல. இப்படி பல பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி தான் போயிருக்கார் மனுஷன். போயிட்டு வரட்டும் நல்லபடியாக. தொழில் ஓடணும்னு வேண்டிக்கங்க. ஆமாம், பழசு இருந்தால் போடுங்க. வச்சுட்டுங்களா, பாய்.